அன்பானவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு, இரைப்பை புற்று, அதாவது ஸ்டமக் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது குணாகுமா குணாகாமதா ஆகாதா என்று கேட்டால், குணமானவர்களும் இருக்கிறார்கள். பெரிய மருத்துவமனைகளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கின்றவர்களை கேட்டால் சொல்வார்கள், பலருக்கு இந்த சிகிச்சை ஃபெயிலியர் ஆனதும் உண்டு. அவர்களுடைய ட்ரீட்மெண்ட்டு நாட்கள் ஆரம்பம், அதாவது 3 மாதம் அல்லது 6 மாதம் 5 வருடங்கள் வரை இது போய்க்கொண்டே இருக்கும். இந்த இரைப்பை புற்றுக்கு காரணம் என்ன என்று சரியாக சொல்ல முடியாவிட்டாலும், இது ஆரம்பத்திலே உணவு விளங்குவதிலே ஒரு சிரமம் இருக்கும். வயிற்று வலி, வயிற்று பெருமல் போல இருக்கிறது என்று தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க. இது பொதுவாக உணவு விழுங்குவதிலே சிரமம் என்று சொல்லும்போது, இந்த படத்தில் குறிப்பிட்டது போல ஈசோபகஸ், அதாவது உணவு குழாய், அதற்கு கீழே டயஃப்ரம், அதாவது தமிழில் உதரவிதானம் என்பார்கள். பிறகு ஸ்டமக், அந்த ஸ்டமக்கினுடைய அடுத்த பகுதிகள் பைலோரஸ், இப்படி போகும். நமக்கு சொல்லக்கூடிய இடம் வயிற்றிலே கேன்சர், அதாவது புற்றுநோய், ஸ்டமக் புற்றுநோய், டியூமர். இந்த டியூமர் என்று இருக்கின்ற இடம் அந்த பச்சை கலர் டினோட் பண்ணியிருக்குல்ல, இதுதான். இது சிலருக்கு இது சிகிச்சை என்பது சர்வசாதாரணமாக அது அதிகமான நிலை, அதாவது 5 வருடங்கள் வரை போகும். இதனுடைய ப்ரோக்னோசிஸ், அதாவது இதனுடைய முடிவு என்பது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சொல்ல முடியாது என்று தான் பொதுவான இதற்கான குறிப்பு. இது ஸ்டேஜ் ஆரம்பம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, இப்படியே அது போய்கொண்டே இருக்கும். ஸ்டேஜ் 4 வரை அதிகபட்சமாக சொல்கிறாங்க மருத்துவப்படி. இது ஆரம்பத்தில் வயிற்றின் உட்பகுதி, அதாவது நாம் இப்பொழுது ஒரு பை, அதாவது என்று வைத்துக்கொள்வோமே, அதனுடைய உள்பகுதி. ஒரு ஃபுட்பால் என்றால் ஃபுட்பாலினுடைய இன்னர், உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லை, அந்த இன்னர்னுடைய உட்பகுதி. ஸ்டேஜ் ஆரம்பம் என்பதில் எந்த விதமான ஒரு அறிகுறிகளும் தென்படாது. பின்பு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அதாவது ஆரம்ப கட்டம் வயிற்றின் உட்சுவர், அந்த உட்சுவர், வயிற்று சுவர், உட்சுவர் பகுதியை 1, 2, 3, 4ஆக நாம் பிரிக்க முடியும். அது ஒன்று மியூக்கஸ், அதாவது அது குளகுளப்பாக இருக்கக்கூடிய அந்த முதல் பகுதி, அந்த முதல் பகுதி மியூக்கஸ், அதாவது அதனுடைய இது ஒரு குளகுளப்பாகவும், அதுக்கு அடுத்த பகுதி சப்மியூக்கோசா, இது கொஞ்சம் கூட திக்கான இடம். அதுக்கு அடுத்தது மசில், அதாவது வயிற்று சதை. பின்பு அதனுடைய வெளிப்பக்கம் சுவர், வயிற்று சுவர் பகுதி. இது ஆரம்பத்திலே வயிற்றிலே ஒரு சிறிய ஒரு வலி போலையோ, அல்லது வயிற்று பெருமலோ, அல்லனா வயிற்று டிஸ்டென்ஷன், அல்லனா பசியின்மை, உடல் எடை இழப்பு, இப்படியாக உடம்பு ஒரு பொதுவான ஒரு வீக்னஸ் பொதுவாக தெரியும். உணவு உட்கொள்ள முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி குடித்தா உடனே வலி, சிலவங்களுக்கு வாந்தி, இரத்த வாந்தியும் கூட வரும். நம்ம அவுட்லெட் வலி, சிலவங்களுக்கு இரத்தம் கலந்து ஸ்டூல் அப்படியும் இருக்கும். சரி, இது ஸ்டேஜ் 1ன்னு சொல்லும்போது இதனுடைய மியூக்கோசா பகுதியினுடைய இதிலிருந்து தாண்டி சப்மியூக்கோசாவும் தோண்டி அந்த வயிற்றினுடைய மசில் பகுதி, இப்படி இதிலே குறிப்பிட்டது போல் ஸ்டேஜ் 2ல் வரும்போது திரும்பவும் அதே போல் அந்த மசில் தாண்டி வரக்கூடியது. அடுத்தது ஸ்டேஜ் 3லே மசில் முடித்து அதனுடைய வெளிப்பகுதி வரைக்கும் வரும். இன்னும் ஸ்டேஜ் 4 வயிற்றினுடைய முழு, அதாவது அந்த லேயர் பகுதி முழுவதும், அதாவது ஒரு ஃபுட்பால் சொன்னது போல் அந்த இன்னர்னுடைய உட்பகுதியும் தாண்டி அந்த அவுட்டர் லேயரில் ப்ரெஸ் ஆகும். சொல்லப்போனால் அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்தா அந்த இடம் ஒரு வலிச்சது போல், இல்லைன்னா ஒரு வீங்கம் போல் ஒரு டிஸ்டென்ஷன் தெரியும். தொட்டால் வலிக்கும். சிலவங்களுக்கு அது
காந்தல் போன்ற ஒரு உணர்வு இருக்கும். சிலவங்களுக்கு அதிகமான வாந்தி போல இருக்கும். சரி இவ்வளவு ஒரு சிலவங்க ஆரம்பத்தில வீட்ல இஞ்சி இல்லைன்னா பூண்டு இந்த மாதிரிப்பட்ட கை மருந்துகள் எடுப்பாங்க. சிலவங்க வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க ஜீரக தண்ணி இப்படி குடிப்பாங்க. குடித்ததுனால சில நாட்கள் அது நன்றாக இருக்கிறது என்று நினைத்து அருகில் உள்ள டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க ஒரு சில மிக ஒரு சிரப்புகள் கொடுப்பாங்க. ரோஸ் கலரில் இருக்கும். இல்லைன்னா அது சிலவங்க கொடுக்குற மருந்தை பொறுத்து சில டேப்லெட் எல்லாம் கொடுப்போம். கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்கும். பிறகு தான் அது ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்க. ஸ்கேன், எக்ஸ்ரே இதன்படி வந்து ஸ்கேனு கொண்டு அப்டாமினல் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, இன்னும் எம்ஆர்ஐ ஸ்கேனு இது சார்ந்து உள்ள பிளட் டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ இது வந்து அவங்க பார்த்து தான் இது வயிற்றில் என்ன இருக்கிறது, கேன்சரா, கட்டியா, இல்லைன்னா வேறு ஏதாவது புண்கள் இருக்கிறதா என்பதை அவங்கள் கணிப்பார்கள். கணித்து இதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்று படிப்படியாக இதுக்கு எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பார்கள். இது ஆரம்பம் வந்து விட்டதா, இல்லைன்னா தாண்டி விட்டது, இது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். ஆப்ரேஷன் செய்தாலும் இதனுடைய ப்ரோக்னோசிஸ், அதாவது அதனுடைய பலன், சிகிச்சை பலன் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது சொல்ல முடியாது. இப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள். சரி, இப்போ சிலவங்க இது டைம் தாண்டிட்டு இனி ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த வயிற்றினுடைய சில பகுதிகளை அப்படி வெட்டி எடுத்து விடுவார்கள். சிலவங்களை முழுவதும் கூட நீக்க வேண்டியது இருக்கும். பின்பு அவர்கள் உணவு உட்கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனாலும் சிலவங்களுக்கு கொஞ்ச நாள் கூட லைஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்காது. எப்படின்னு சொன்னால் எடுக்கக்கூடிய ஆகாரங்கள் குவாலிட்டியான ஆகாரம், தண்ணீர் கலந்து அல்லது சத்தான ஆகாரங்கள், ஹார்லிக்ஸு, போன்விட்டா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான உணவுகள், ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ் இப்படிப்பட்டதை எடுத்து அதை லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கூட கிடைக்கும். சிலவங்களுக்கு அது அப்படியே அந்த கேன்சர் செல்ஸ் மாறிட்டுனா இம்ப்ரூவ் வந்துடும். அப்போ சிலவங்களுக்கு திரும்பவும் வலியும் இல்லைன்னா பலகீனமும், வயிற்றில் இருந்து ரத்தம் போகும், இல்லைன்னா வாந்தி எடுக்கும், உடம்பு பலகீனம், அதாவது எப்போது ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பல், உடம்பினுடைய எடை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகும். கூட பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது சிலது ஏறி இறங்கி ஜாண்டிஸ் கூட சிலவங்களுக்கு வரும். இது வந்து பரவுவது வந்து நேரடியாகவே தொட்டு இருக்கக்கூடிய அவயங்களை பாதிக்கும். அதாவது இப்போ சொல்லப்போனால் உதரவிதானம், வயிறு, அடுத்தது ஹார்ட்டு, லங்ஸு, அது கீழே போனால் குடல், கணையம் இப்படிப்பட்ட அவயங்கள் இருக்கிறது. இதையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதற்காக சிலர் வந்து ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் இருக்கிறது என்பார்கள். ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம் சரியாயிட்டு, ஆனால் வயிற்றில் கேன்சர் போல இல்லை, இல்லைன்னா கேன்சர் இருக்கிறது என்ற மருந்து எடுத்து ஆப்ரேஷன் செய்தும் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ரிலீஃப் கிடைக்காவிட்டால் எமது ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் சைடாக நீங்கள் கொஞ்ச நாள் எடுக்கும்போது, குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் முதல் ஒரு 20 நாள் வரைக்கும் அந்த சைடு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு மாற்றம் தெரிந்து ஒரு இம்ப்ரூவ் தெரிந்தால் நீங்கள் அதை அப்படி கண்டினியூ செய்து வரும்போது இதனுடைய வித்தியாசங்கள் தெரியும். சரி, அது எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதை எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்றால், நான் சொன்னது போல் ஒரு எண்டோஸ்கோப்பி பார்ப்பாங்க. அதாவது வாய்வழி, உணவு குழாய் வழி ஒரு கருவியை அனுப்பி வயிற்றில் உள்ள நிலைமைகளை பார்ப்பார்கள். இந்த மாதிரி கேமரா உள்ள ஒரு கேப்சூல் போல் உள்ள இதை அனுப்பி அதுக்கு பார்க்கலாம். இன்னும் மாதிரி அந்த பயாப்சி, வயிற்றுக்குள் அதிலிருந்து மியூக்கஸ் எடுத்து அந்த மியூக்கஸ் என்னது என்று கண்டுபிடித்து இப்படி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்கிறது. அது ஆஸ்பத்திரியை பொறுத்து அதை பார்ப்பார்கள். சரி, இதற்கான ட்ரீட்மெண்ட் சிலவங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணினோம், ஆனாலும் சரியான ஒரு வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறது. அப்போ அதற்காக சைடு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கலாமா என்று கேட்டால், சைடு ட்ரீட்மெண்ட் எடுப்பதனால எந்த விதமான கேடுபாடுகளும் கிடையாது. அது நீங்கள் விரும்பியும் எடுக்கலாம். நீங்கள் விருப்பம் போல் அதை நீங்கள் சைடு எடுத்து வந்தால் ஒரு நாள் எடுக்கும்போது சரி, நேற்று இருந்த கஷ்டம் இன்று இல்லை, அதே மாதிரி தான் இன்று எடுக்கும்போது சரி, இன்று இருந்த கஷ்டம் நாளை இல்லை, இப்படி அது நமக்கே அந்த வித்தியாசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். பின்பு அந்த வித்தியாசங்கள் முழுவதுமாக மாறி ஒரு நார்மல் நிலைக்கு வருகிறதாக நமக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த கேன்சர் செல்கள் திரும்ப இரத்தத்தில் இல்லை. காரணம், நம்ம பிளட் டெஸ்ட்டு, இந்த ஹீமோக்ளோபின் முதல் அதை சார்ந்துள்ள எல்லா பிளட் டெஸ்ட்டுகளும் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு பார்ப்பாங்க. பார்க்கச்சில் வந்து செல்ஸுகள் எல்லாம், அதாவது டோட்டல் டபிள்யூபிசி, ஆர்பிசி, இப்படி இது கூட உள்ள எல்லா பிளட் டெஸ்ட்டுகளும், சுகர் பார்ப்பாங்க, கொலஸ்ட்ரால் பார்ப்பாங்க, எஸ்ஜிபிடி, ஓடி, இப்படி இந்த மாதிரி நிறைய விட்டமின் சார்ந்து உள்ள டெஸ்ட்டுகள், அயன் சார்ந்தது எது குறைவாக இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து சில நேரங்களில் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு இப்படி டைம் தாண்டும் போது
சிலவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்கள் கிடைக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் செய்தும் நல்ல ஒரு இம்ப்ரூவ் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் கட்டாயம் தொடர்பு கொள்ளலாம். எனது பெயர் டாக்டர் டேவிட் பிஹெச்எம்எஸ், கன்னியாகுமரி மாவட்டம், 5 கிராமம், கன்னியாகுமரி மாவட்டம். என்னுடைய மொபைல் நம்பர் 790 46 91 671. இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நேராக வந்து பார்த்து, அதாவது நோயாளிகள் வர வேண்டிய அவசியமில்லை, முடிந்தால் வரலாம், இல்லது யாரையாவது அனுப்பி நீங்கள் மருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ மருந்து எடுக்கும்போது சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இன்று மருந்து எடுத்ததற்கு நாளைக்கு வித்தியாசம், மறுநாள் வித்தியாசம், இப்படி ஒரு வாரத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும், அடுத்த வாரம் வித்தியாசம் தெரியும். இப்படி வித்தியாசங்கள் தெரிவதை வைத்து இதே மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். தேவைப்பட்டால் மருந்துகள் கொரியர் தபாலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இந்த மாதிரி உள்ள நோய்க்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளும்படியும் சொல்கிறேன். இன்னுமா இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட கஷ்ட நிலையில் உள்ளவர்களுக்கு இதை தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.